மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்துக் கொண்டு வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவிகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அத்தனைக்கும் ஆசைப்படு என்ற தலைப்பில் சிந்தனை உரை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தியநாதன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வனஜாமா. வாழ்க வளமுடன் அம்மா. சிந்தனை உரைக்கும். வாழ்க வளமுடன். சிந்தனை உரைக்கும் முன்னதாக நமக்கு இன்று சிறப்பான துரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் சத்யபிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மாவும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இன்றைய நமக்கு சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு அத்தனைக்கும் ஆசைப்படு. என்னடா இது அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மகான்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆசையே கூடாது அப்படிங்கின்றனர். ஆசையின் மேல கடுமையான வெறுப்பை கூட ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் ஆனா இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அத்தனைக்கும் ஆசைப்படு என்கின்றனர். எப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் கூட ஏற்படுகின்றது அல்லவா? அது மட்டும் இல்ல, மகான்கள் அவர்கள் ஆசைக்கு பல பேர்கள்லாம் கொடுத்துள்ளார்கள். விருப்பம், அவா, இச்சை, காமம், பற்று அப்படின்னு நிறைய பேர்களை கொடுத்துள்ளார்கள். நம்ம நோக்கி அவர்கள் கூறுவது என்னன்னா, ஒரு அம்மா விட்டில் பூச்சி குழந்தையிடம் ஒரு பளபளன்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதுகிட்ட மட்டும் பக்கத்துல போயிடாத அப்படின்னு அடிக்கடி கூறிக்கிட்டு இருந்ததான். இந்த குழந்தை விட்டில் பூச்சிக்கு ஏன் அம்மா எப்ப பாரு நம்மள மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்டெல்லாம் அதுல நல்லா ஏறுறாங்க, விளையாடுறாங்க, ஜாலியா இருக்காங்க, சரிக்கு விளையாடுகின்றனர் ரொம்ப அப்படின்னு அதுக்கு இதை அம்மாவை பத்தி அப்படியே ஒரு நினைப்பாவே இருந்ததா. ஒரு நாளைக்கு இந்த விட்டில் பூச்சி என்ன நம்மளும் போய் விளையாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அது பக்கத்துல ஒட்டியும் ஒட்டாமையும் விளையாடிட்டான். ஒரு மறுநாள் அந்த மாதிரி விளையாடும் போது அந்த விட்டில் பூச்சியினுடைய 2 ரெக்கையும் அது மேல போய் ஒட்டிக்கிச்சு. அப்ப நினைச்சுதான், நம்ம அம்மா சொன்னது இதற்காக தான் நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. அது மாதிரிதான் நம் வாழ்வில் நடந்து விடக்கூடாது என்பதற்காக தான் மகான்கள் ஆசையே கூடாது என்றார்கள். அவர்கள் சொன்ன ஆசை முரணான தீய ஆசைகள், தீய விளைவை தரக்கூடிய ஆசை, ஒழுக்க குறைவான ஆசை என்பதை பற்றி நாம் சற்று சிந்திப்போமே. இந்த உயிர் வாழ வேண்டும் என்பது கூட ஆசை தானே. அதனால்தான் நமது மகான் கவியில என்ன சொல்லியிருக்காரு? மண் மீது பெண் துணையார் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதே மூவாசை, மதிக்கொண்டே பயன் கொள்வோம் என்கிறார். அப்ப இந்த ஆசைகளை எப்படி நீக்க முடியும்? கிராமங்கள்ல வயதானவர்கள் உயிர் பிரிவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் மண்ணை எடுத்துப்பாங்க, அதை எடுத்து தண்ணியில போட்டு கலந்து அவங்க வாயில விட்டுருவார்கள். அதாவது இந்த மண் மீது அவர்களுக்கு பிடித்தம் இருந்து கொண்டிருந்தா நிறைவேறாத ஆசையினால் துன்பப்படுகிறாரோ என்று நினைத்து செய்வார்கள். அது போல அடுத்தது கோல்டு, பொன் ஆசைக்கு தங்கத்தை உரசி என்ன பண்ணுவாங்க,
தண்ணியில கலந்து அதையும் வாயில ஊற்றுவார்கள். இப்படி செய்தா ஆசை நீங்கிடுமா? நிறைவேறாத ஆசையால் தானே மனிதனுக்கு துன்பமே நேர்கின்றது. 100 விஷயங்களுக்கு ஆசைப்பட்ட விதவிதமாக நடந்து ஒரு விஷயம் நல்லா நடந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் நமக்கு நம்ம ஆசைப்பட்டபடி நடக்காமல் போனா அது துன்பமாக இருக்கின்றது. எனவே ஆசையை விட்டுவிட வேண்டும் என்பது சொல்வது சரியா? மண்ணாசை எடுத்துக்கொள்வோமே. நம்ம வாழ ஓரளவாயினும் நிலம் வேண்டும், வீடு வேண்டும் தானே. மண் மீது தான் நாம இப்ப உட்கார்ந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம இப்போது ரசிக்கும் இந்த குளிர் கூட இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க இந்த வருடத்துல அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் 26ஆம் தேதி சிவராத்திரியோட போய்விடும். அப்புறம் வெயில் காலம். எந்த சீசனாக இருந்தாலும் ஒரு இடம் அவசியம் தானே. அது மனிதன் மட்டும் இல்ல, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அவசியம். மழை காலத்துல நம்ம பார்த்திருப்போம், நல்ல மழை பெய்யுது அப்படின்ட்டு நம்ம ஒரு இடத்துல ஒதுங்கினோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விலங்கு பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல வந்து ஒதுங்கி கொள்ளும், மாடோ நாயோ. அப்ப எல்லாவற்றுக்குமே இருப்பிடம் என்பது அவசியமாகின்றது. அதனால்தான் மகான் நமது அகத்தாய்வு பயிற்சியில முதல்ல கொடுத்திருப்பாரு. வாழ்க்கையின் தேவைகள் அப்படிங்கும்போது, தேவைகள் 3 காப்புகள் 3 வாழ்க்கை தத்துவம் 12ல முதல் 6 நமக்கு தான் கொடுத்திருப்பார். காப்புகள் 3 அப்படின்னு. ஆனா அது உணவு, உடை, இருப்பிடம், கழிவுப் பொருள்களின் உந்து வேகத்தை தணிக்க, இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பு, வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு, தற்செயல் விபத்திலிருந்து காப்பு என இவை எல்லாவற்றுக்குமே நமக்கு என்ன வேணும்? மண் என்ற இந்த பூமி அவசியமாகிறது. அப்ப ஆசை என்பது அடிப்படை சக்தி. ஆசையின் அடிப்படை விரிய வேண்டும் என்பதுதான் இயற்கை நீதி. நிறைவேறாத ஆசையை உருவாக்கிய பாதிப்பின் காரணமாக ஆசையை விட்டுவிட வேண்டும் என்றால், ஆசையை விட்டுவிட்டால் சாப்பிட முடியாது இல்லையா? நமக்கு நல்ல பசி எடுக்குது, அது இயற்கை. பசி எடுக்கணும் இல்லையா? பசி எடுக்கிறது இயற்கை. அப்ப அதற்கு என்ன பண்றோம்? அளவு முறை அறிந்து சாப்பிட வேண்டும் தானே. ஆனா நல்லா நான் இட்லி செஞ்சிருக்கேன், 4 இட்லி சாப்பிடுற இடத்துல கொஞ்சம் நல்ல சாம்பாரோ சட்னி அரைச்சிட்டேங்கிறதுக்காக 6 இட்லி சாப்பிட்டால் என்ன ஆகும்? துன்பம் தானே வரும். இப்படி சிலருக்கு பாத்தீங்கன்னா தங்களிடம் உள்ள செல்வாக்கை அதிகரிக்க ஆசை துன்பமாக வருகின்றது. என்ன பண்ணுவாங்க? சில புல இன்பங்களை தொடர்ந்து கொஞ்சம் வீடு இருக்கும், ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு அடுத்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதை விட கொஞ்சம் பெருசா வீடு வாங்கலாமே, அதை விட கொஞ்சம் பெருசா வாங்கலாமே. அடுத்து கார் மோகம் வரும் இல்லையா? சின்ன கார் வாங்குவோம், நானோ கார் வாங்குவோம், அடுத்து கொஞ்சம் பெருசு, அப்படி பெருசு. அப்புறம் அது நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லாம என்ன பண்ணுவோம்? எங்க நிறுத்துறதுக்கு அதுக்கு ஒரு பணம் கட்டி நிறுத்துவோம். இப்படி பண்ணும்போது தான் அந்த ஆசை விரியும் போதுதான் என்ன ஆகுது? நமக்கு துன்பமாக வருகின்றது. எப்படி உடல் அதிகமாக சாப்பிட்டால் உடல் பாதிப்பு ஏற்படுமோ, அது போல இந்த மாதிரி புலன் இன்பத்துல மயங்கும் போது அந்த ஆசை நமக்கு துன்பத்துல ஏற்படுகின்றது. அக்காலத்துல பெண் பொன், கோல்டு என்பது மிக பெரிய தொகை கொண்டது. இக்காலத்துல கூட பெரிய தொகை தான். ஆனால் முற்காலத்தில் பண்டமாற்று முறையில் அதிகப்படியான பணத்திற்கு பதில் கோல்டு வர்த்தகத்துல உபயோகப்படுத்தினர். அதன் பிறகு பெண்களுக்கு தாலிக்கு கூட தங்கத்தை அணிவித்து என்றும் அழியாத பொருளாக இருக்கும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தங்கம் இன்று பெண் கொண்டு வரும் சீதனத்தில் முக்கிய பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. வரனுக்கு தட்சணை, நம் வீட்டிற்கு வரும் மகாலட்சுமியான மருமகளுக்கு தட்சணை கொடுத்து அழைத்து வந்தார்கள் அக்காலத்துல. தற்காலத்துல என்ன ஆயிடுச்சு? பெண்களிடமிருந்து கிலோ கணக்குல கோல்டு பெறுகிறோம். கொடுப்பதையும் பெருமையாக நினைத்துக் கொள்கின்றனர் பெற்றோர்கள். இன்னும் கொஞ்சம் என்று விரிவடைந்தால் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது முழுமை பெறுவதாக தெரியவில்லை இல்லையா? எல்லை இல்லாமல் அறிவில் வளர வேண்டும், எல்லை இல்லாமல் அறிவு நிலையில் விரிய வேண்டும் என்கின்ற ஆசை விழிப்புணர்வு இன்மையால் இப்போது பொருள் தன்மையினால் எல்லை இல்லாமல் போய்கொண்டே உள்ளது. பொருள் தன்மை என்பதே எல்லையோடு இருப்பது தானே. ஆரம்ப காலத்துல பெண்களுக்கு சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டதுங்க. ராமாயண காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா தசரதருடைய அரசபையில ரிஷ்யசிங்கர் அப்படிங்கிற அவருடன் ஒரு பெண் தான் வாதாடி வெற்றி பெற்றார்களாம்.
அந்த அளவுக்கு அறிவில் சிறந்தவளாக விளங்கினார்கள் பெண்கள். இசை நாணியார் 3 நாயன்மார்களில் நாயன்மார்கள்ல 3 பெண் நாயன்மார்கள் இவரும் ஒருவர். இசை நாணியார். இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்னை. இவர் ஒரு குழந்தையின் குணம் தாயால் வடிவமைக்கப்படுகின்றது. அவள் குழந்தைக்கு உணவுடன் சேர்த்து எந்த குணங்களை ஊற்றினாலும் அது எதிர்காலத்தில் சரியான சூழ்நிலையில் வளரும் என்பதை நிரூபித்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். உண்மைதானே? அவரையை போட்டால் துவரையா முளைக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம எது போடுகின்றோமோ அதுதானே முளைத்து தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை செய்யும். இதை மகான் கவியில் பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழ்கின்ற பெருமை கண்டு பெண்மையிடம் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார். பெண்ணையே தம் உடலில் பாதியாகும் பேருண்மை உணர்ந்ததனால் எதினும் சிலர் பெண்ணினத்தை பழித்து எழுதி பாடியுள்ளார். பேதமியால் அறிவு நிலை உயராமன்னம் அப்படிங்கிறார். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பெண்களிடம்தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகு கவியில சொல்றாரு. அந்த பெண்ணுடைய பெருமையை உணராமல் சில பேர் சொல்லப்படு அந்த துன்பம் அவர்களையே தாக்குகின்றது அப்படின்னு ஞானக்களஞ்சிய கவியில நமக்கு மகான் உயர்த்தியுள்ளார். காயக்கல்பத்தில் பார்த்தோம்னா பருவம் வந்ததும் அதுல நமக்கு சொல்லியிருப்பாங்க. பருவம் வந்ததுக்கு அப்புறம் உடல் ஜீவ வித்த குழம்பு முதிர்ச்சி அடையும் போது கழிவு பொருளாக உடலில் தேக்கமுற்று துன்பமான உணர்வு. எப்படி நம்ம காலை கடன்கள் எல்லாம் கழிக்கலைன்னா ஒரு துன்பமான உணர்வு ஏற்படுகிறதோ அது போல இந்த வித்து சக்தியும் வெளியேற எத்தனிக்கும். அப்போது பாலுணர்வு சுரப்பியில் தேவையான ஜீவ வித்து குழம்பு மீதும் உடலை விட்டு வெளியேற பார்த்து கொண்டே இருக்கும். அதனை சமன் செய்ய ஆணுக்கு பெண் துணையும் பெண்ணுக்கு ஆண் துணையும் அவசியமாகிறது. இப்படி ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆண் மேலும் எழும் ஆசையே பெண்ணாசையாக சொல்லப்படுகின்றது. ஆனா என்னாச்சு, பெண்ணாசைங்கிறது வேற மாதிரியாகப்பட்டது. எனவே ஆசைகளை ஒழிக்க முடியாது, ஆசைகளை சீரமைக்கவே வேண்டும். சீரமைக்காத ஆசைகளின் விளைவுகளை பற்றியே நமது முன்னோர்கள் நமக்கு புராண கதைகளாக கூறினார்கள் இல்லையா? மகாபாரத கதை பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அறிந்திருப்போம். அதுல போர் முடிந்த பிறகு அஸ்தினாபுரம் திரும்புகிறார்கள் பாண்டவர்கள். அரண்மனையில யுதிஷ்டிரர் பீமனை கொல்ல முயற்சிக்கிறார் இல்லையா? யுதிஷ்டர் அவரை கட்டிப்பார். அப்ப கொண்டு வந்து நம்ம இதுல எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு மண்ணால செஞ்ச ஒரு உருவத்தை வைப்பாங்க. அவர் கட்டி முடிச்ச உடனே அது அப்படி தூளாயிரும். இத அப்பவும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் இருவருமே காந்தாரியும் சரி திருதராஷ்டிரம் சரி அந்த அரண்மனையிலேயே தங்கி இருப்பாங்க. அதில் பாத்தீங்கன்னா இதில் எல்லாருமே ஒவ்வொரு தடவையும் பீமன் குத்தி குத்தி காமிப்பார். அரண்மனையில யுதிஷ்டர் இருக்கும் போதெல்லாம் அவரை பத்தி பீமன் எப்பவுமே திருதராஷ்டருக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்ப அவர் என்ன சொல்வார், எப்ப எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடும் போது இவர் ஏதாவது திருதராஷ்டர் உறிஞ்சி குடிக்கிற சத்தம் கேட்டா அப்ப பீமன் சொல்வாராம், இப்ப நான் துச்சாதனுடைய மார்பை பிளந்து ரத்தத்தை இப்படி குடிக்கும் போதுதான் சத்தம் வந்தது அப்படின்பாராம். ஆனா ஒவ்வொரு தடவையும் தர்மர் யுதிஷ்டர் பீமனை இல்ல அவங்கள அப்படி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு தடுப்பாராம். இவங்க காந்தாரிக்கும் திருதராஷ்டருக்கு எல்லா வசதிகளும் யுதிஷ்டர் செஞ்சு கொடுத்தார். ஆனா பீமன் மட்டும் ஒவ்வொரு தடவையும் குத்தி 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 காமிச்சுட்டே இருந்தாராம். கேலியும் கிண்டலுமாகவே பண்ணி கொண்டிருந்தார். அதே போல ஏதாவது ஒரு உணவை திருதராஷ்டர் கடிச்சு சாப்பிட்டார் அப்படின்னு சத்தம் வந்ததுன்னா அப்ப சொல்வாராம், நான் இப்படிதான் துரியோதனுடைய தொடைய தட்டி அதை பிளக்கும் போது இந்த மாதிரிதான் சத்தம் வந்தது அப்படின்பாராம். இப்படி எல்லா வகையிலுமே தொடர்ந்து திருதராஷ்டரை அவமானப்படுத்தி கொண்டே வந்தார் பீமன். திருதராஷ்டருக்கு கானகம் செல்வதற்கு காரணம் செல்லாத காரணம் அவருக்கு கொஞ்சம் இந்த புலன் இந்த அந்த இதுல எல்லாம் பற்று ஜாஸ்தி, உணவு மீது பற்று ஜாஸ்தி, ரெண்டும் கண் பார்வை கொஞ்சம், இதனால அவர் எங்கேயும் போகாம அங்கேயே இருந்தார். இதை அறிந்த பீமன் அவர்களை புண்படுத்தி கொண்டே இருந்தாராம். மற்றவர் எவ்வளவு கூறினாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பீமரின் நேர்ச்சியும் பேச்சையும் இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு இவர் விதுரர் என்ன பண்ணாரு, இவங்களை கூட்டிக்கிட்டு
காந்தாரியும் திருதராஷ்டிரையும் கூட்டிட்டு காட்டுக்கு புறப்பட அஹ், ஆரம்பிச்சாரு. அப்ப குந்தி தேவியும் நான் வருவதாக கூறி காட்டுக்கு போனாங்களாம். கானகத்துக்கு விதுரர் போனா சிறிது நாள்ல அவர் அப்படியே தவம் பண்ண போய்விட்டார். இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்ப ஒரு நாளைக்கு அந்த அவங்க இருந்த குடிசையில தீ பற்றுச்சு. அப்ப திருதராஷ்டிரர் சொல்றாரு, இந்த மாதிரி தீ பிடிச்ச ஸ்மெல்லு வருது பாருங்க அப்படிங்கும்போது, அப்போ குந்தியும் காந்தாரிக்கும்ல உள்ள ஏற்கனவே ஒரு புகை, பாரத போரை விட பெரிய புகை அவங்க 2 பேருக்குள்ள இருந்ததுனால, அதனால என்ன அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்ப அந்த அவங்க இருந்த குடில் அப்படியே தீப்பற்றி எரிஞ்சுது. மிகப்பெரிய போருக்கு காரணம், மகாபாரத போருக்கு காரணம் என்னங்க? ஆசைகளை சீரமைக்காததுதானே. எந்த ஒரு செயலும் எண்ணத்தாலே செய்யப்படுகின்றது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. எனவேதான் நமது மகான் எண்ணத்தை ஆராய்தலை முதல் பயிற்சியாக நமக்கு அளித்துள்ளார்கள். நமது எண்ணங்கள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புலயே 6 இடத்துல பதியுங்க. மூளை செல்கள்ல, உடல் செல்களில், கருமையத்துல, வித்துல, வான்காந்தத்துல, ஜீவகாந்தத்துலன்னு அப்படின்னு 6 இடத்துல பதியும். அவை காலம், தூரம், பருமை, வேகம் என்ற நிலையில் சமயம் வரும்போது எடுத்து காட்டுகின்றன. திருதராஷ்டிர ராஜ்யத்தை தனக்கு பிறகு தன் சந்ததிகளை ஆள வேண்டும் என்ற எண்ணமே அவரை புலன் மயக்கத்தில் சிக்க காரணமாகிற்று. பஞ்ச பாண்டவர்களை 5 புலன்களாக பார்ப்போம். யுதிஷ்டர், தர்மர் தோல், யமதர்மனின் மகன், தந்தை போல நீதி நெறி தவறாமை. அதனாலதான் சூதாட்டத்துல கூட அவர் அவ்வளவு தோத்து போது கூட அவரால் பொய் சொல்ல முடியல இல்லையா? இல்ல, அனைத்தையும் இழந்தனர். சகாதேவன், நாக்கு, எதிர்காலத்தை அறிந்து கூறுபவர், ஜோதிடத்தில் வல்லவர். அதனால்தான் துரியோதனன் என்ன பண்ணாரு, அந்த போர் சமயத்துல சகாதேவன்கிட்ட போய் போருக்கான நாளை குறிச்சு தர சொன்னார். நகுல, கண், வெகு தொலைவில் உள்ள விலங்குகளையும் அறியும் ஆற்றல் பெற்றவர். பீமன், மூக்கு, வாயுவின் புதல்வன், சமையல் கலையில் வல்லவர். நல்லா சமைக்கிறவங்க பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த வாசனையை விட்டு பார்த்தே கொஞ்சம் உப்பு நிறைய இருக்கு, புளிப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றிருப்பாங்க. அர்ஜுனன், காது, வில் வித்தையில் சிறந்தவன். போரின் போது எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் வந்தாலும் அறியும் ஆற்றல் பெற்றவன். பாண்டவர்களான 5 இந்திரியங்களான 5 புலன்களையும் தாக்கும் கருவிகளே கௌரவர்கள். உதாரணத்துக்கு பெரும்பாலானோர் சாப்பிடும் போது என்ன செய்வாங்க? டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள். அதிகமான சத்தம், பார்வை டிவியில் வயிற்றுக்கு எவ்வளவு போகின்றது என்று தெரியாது. அப்ப புலன் கெட்டுப்படுகின்றது இல்லையா? திருதராஷ்டிரன் ஒரு மன்னராக இருந்தும் தன் புலன்களை அடக்காத காரணத்தாலே அவரது வம்சமே 6 பழிச்செயல் பதிவுகளுக்கு ஆளாக வேண்டியதாயிற்று. பேராசை, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை திருப்பி தர மறுத்தல். சினம், தனது சகோதரர்கள் மீதே வெறுப்பு இல்லையா? கடும்பற்று, தர்மன் தான் பெரியவன் என்றாலும் அரசாளும் உரிமையை தர மறுத்தல். முறையற்ற பால் கவர்ச்சி, மாற்றான் மனைவி என்று பாராமல் துச்சாதனன் சபையோர் நடுவில் என்ன பண்ணாங்க? பாஞ்சாலியை துயில் விரித்தல். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, காட்டில் வளர்ந்தாலும் கூட இவங்க 5 பேருமே தன்னோட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு கௌரவர்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் மீது ஒரு பொறாமை இருந்தது. பஞ்சம், பத்ம யுகத்தில் அபிமன்யு சின்ன பையன் என்று கூட பாராம என்ன பண்ணாங்க? அவரை வதம் செய்தார்கள். கர்ணன், பிறவியின் நோக்கத்திற்கு உதவாத ஆசை. காரணம், குந்தி தேவியின் அறியாமையால் பிறந்தவர். இதனால இவருடைய வாழ்க்கை முழுவதும் என்னாச்சு? அவமானத்தையும் துன்பத்தையுமே அனுபவிக்க வேண்டியிருந்தது. கிருஷ்ணர், ஆத்மா ஜீவன்களிடம் ஜீவாத்மாகவும் வான்காந்தத்தில் பரமாத்மாவும் உள்ளது இறைநிலை. இறைநிலையே மனித பிறவி எடுத்த போது தவறு செய்தாலும் நிச்சயம் செயல் விளைவு உண்டு என்கின்றது மகாபாரதம். பாண்டவர்களுக்கு சாதகமாகவே தான் செயல்பட்டார் இல்லையா? அப்ப காந்தாரியின் சாபத்தால் யாதவ குலமே அழிய நேர்ந்தது. இதைதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்ற விடற்கு அப்படிங்கிறாரு. பற்றில்லாதவனாகிய கடவுள் மேல நம்ம பற்று மட்டுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறார். ஆசை, பற்றுதல் என்பது மனதின் இயல்பு இல்லையா? எல்லாருக்குமே ஆசை இருக்கு, எல்லாருக்குமே ஒரு பற்று இருக்கும். அதுதான் மனிதன் உலகத்துல உள்ள பொருள்கள் மீது பற்றினை வைக்கிறான். அதனால இயற்கை,
அதை புரிய வைக்கிறது இல்லையா? நமக்கு திருப்பி திருப்பி அந்த பற்று என்ன ஆகுது? நம்மள அந்த இயற்கையாக இறைநிலை நமக்கு நம்ம என்ன செய்யுது? துன்பமான உணர்வாக நமக்கு அப்பப்ப காமிச்சு கொண்டே வருகிறது. ஆனால் அதே இயற்கை நமக்கு என்ன பண்றது? அது புரியவும் வைக்குது. நீ செஞ்சது தான் உனக்கு செயல் விளைவு தத்துவமாக உன்கிட்ட வருது. அப்படிங்கிறத நமக்கு புரியவும் வைக்குது. இப்ப மழை காலத்துல போச்சு. நாம முன்பு செய்த தவறு இல்லையா? லிஸ்ட் போடுவோம். என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு லிஸ்ட் போட்டோம்னா நமக்கு நிறைய தவறு வரும். அதுல கொஞ்சம் பார்ப்போம். எல்லா மரத்தையும் அழிச்சிட்டு என்ன பண்ணிட்டோம்? வீடு வீடா கட்டிட்டோம். ஃப்ளாட்டா கட்டிட்டோம். காவாய்கள்லாம் போற ஓடையெல்லாம் அடைச்சிட்டோம். அப்ப தண்ணி போகிறதுக்கு வழி இல்ல. திருப்பி அது என்ன ஆகுது? எந்த இடமெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் சூழ்ந்து அங்க ஒரு துன்பமான உணர்வை ஏற்படுத்தி நமக்கு காமிக்குது. எளிதில மக்காத பொருள்கள என்ன நமக்கு சொன்னாலும் திருப்பி 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 அந்த மக்காத பொருளை வாங்கி வாங்கி சேர்க்கிறோம். அப்ப என்ன ஆகுது? இயற்கை வளம் கெடுகின்றது. அதனால செயல் விளைவு தத்துவம் துன்பமே நமக்கு திரும்பி வருகின்றது. அப்ப பற்று எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நமக்கு நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட இருந்தவர், பிரதான சீடராக இருந்தவர் ஆச்சாரிய வினோபா பாவா. காந்தி அவர்கள் நன்கு நல்ல சமைப்பாராங்க. அன்று பாவக்காய் சமைத்திருந்தார் மகாத்மா காந்தியடிகள். வினோபா பாபாவுக்கு சாப்பிட சொன்னார். இவருக்கு பாபாவுக்கோ அந்த பாவக்கானாலே பிடிக்காது. ஆனா என்ன பண்ணாரு காந்திஜி? இவருக்கு பாவக்காய் பிடிக்காதுன்னு தெரியாது அவருக்கு. அதனால பாவக்காய் பரமாறி விட்டு உள்ளே எதுக்கோ போனார். இவர் என்ன பண்ணாரு? பிடிக்காத இருந்தாலும் என்ன பண்ணிட்டாரு? எடுத்து பிடிக்காதனால முதல்ல அதை சாப்பிட்டுருவோம்னு எடுத்து ஃபுல்லா சாப்பிட்டார். இதை வந்து பார்த்த மகாத்மா காந்தி, ஓ இவருக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி பாவக்காய் போட்டாராம். அப்ப இவர் சொல்ல முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணாரு? வினோபா அதை சாப்பிட்டு விட்டார். இத இப்ப அப்ப நினைச்சாராம் வினோபா, நமக்கு தனக்கு பற்று என்பது பிடித்ததை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை, பிடிக்காததையும் ஏற்றுக்கொள்வதுதான் பற்று அப்படின்னு. பிற்காலத்துல அந்த வினோபா அவர்கள் நிலம் பரிசு, அதாவது நிலத்தை வந்து நிறைய ஜமீன்தார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிலம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த நிலத்தை எல்லாம் அவர்களிடம் பேசி மற்றவர்களுக்கு நிலத்தை எல்லாம் தானமாக வழங்கும்படி கூறி மற்றவர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்தார். ஒவ்வொருவரும் தம்மை சமுதாயத்தின் சொத்தாக கருத வேண்டும். அந்நிலையில் செயல்பட்டு தமது உயர்வுக்கும் சமுதாய உயர்வுக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்ற வேண்டும். இதுதானே அறிவின் ஒளிவிளக்கு. ஒவ்வொருவருக்கும் முக்கியமான சில ஆசைகள் இருக்கும் இல்லையா? அவ்வப்போது வந்து போகும். அவற்றை எல்லாம் ஆராய வேண்டும். முதலில் அவை தேவைதானா? தேவை என்ன? அடுத்து நிறைவு செய்தால் வசதி நமக்கு இருக்கிறதா? இரண்டும் சரியாக அமைந்தால்தான் பின் விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். எல்லாம் சரியா இருந்தா கூட அப்பதான் நம்ம ஆசையை செயலாக்க தீவிரம் காட்டலாம். மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக சுகங்களில் ஆசை வைப்பதில்லை அவர்கள்லாம். அதிகமான ஆசைனா மனித ஆயுளை குறைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? நிறைய ஆசைப்பட்டோம்னா நிறைய துன்பப்படுவோம். நம்ம ஜீவகாந்த விரயம் ஏற்படும் இல்லையா? ஆசை ஏற்பட அந்த ஆசைக்கு தடை வரும்போது அது சினமாக வரும். அந்த சினம் அடுத்தது கவலையாக வரும். கவலை என்ன ஆகும்? வஞ்சம் வரைக்கும் நம்மளை கொண்டு போய்விடும். மகாபாரதத்துல பார்த்தோம். வஞ்சம் வரைக்கும் அவரை கொண்டு போய் விட்டது இல்லையா? இதைதான் மகான்கள் என்ன சொன்னாங்க? ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சீடர் ஒரு குருவிட போய் கேட்கிறார், நம்ம விஞ்ஞானத்துல எவ்வளவு தூரம் வெற்றி கண்டு விட்டோம் இல்லையா? இப்ப நம்ம வெறும் ஆடியோல நம்ம பேசினா கூட என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய போட்டோ எடுத்து நம்ம பேசினதை சேர்த்து ஒரு வீடியோவே செஞ்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஏஐல வளர்ந்துருச்சு. அப்ப இந்த விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட குருவிடம் போய் கேட்டார், இந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதே, அப்ப நமக்கு கடவுளுக்குள்ள தூரத்தை அளக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கடவுளை அருகில பாக்குறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு குரு கிட்ட சொல்றாரு. குரு பொறுமையா சொல்றாரு, உன்னுடையது அப்படின்னு எல்லாம் சிலது இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடு. ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து பேப்பரும் பேனாவும் எடுத்து ஒண்ணா லிஸ்ட் போடுங்கிறார். இந்த சிஷ்யரும் எல்லாமே லிஸ்ட் போடுறாரு. முதல்ல குழந்தைகள், மனைவி அப்படின்னு வரிசையா போடுறாரு. கடைசியில தான் அவருக்கு வந்து இறைவனை பத்தி போடுறாரு. நான் இறைவன் அருகில் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப அந்த குரு சொல்றாரு, இப்ப நீ ஒண்ணா அடிச்சுட்டே வா அப்படிங்கிறார். இந்த ஒவ்வொரு ஆசையா நீ தீந்துருச்சுன்னு அடிச்சுட்டே வா.
இது ஒண்ணு ஒண்ணா இவர் அடிச்சுட்டு வரும்போது கீழே பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்ப அப்ப சொல்றாரு, இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தூரம் அப்படின்னு குரு சொல்வார். ஒன்றுமே இல்லாத ஒன்றுதான் இறைநிலை. அதுதான் நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற தூரம் அப்படின்னு குரு சொல்றார். மனதில் அமைதி இல்லாத போது எதையும் பெற இயலாது இல்லையா? அமைதியான மனதிலேயே அனைத்தையும் நம்ம பெறலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்று நாம் பயன்படுத்தும் அநேக பொருளுக்கு பின்னால் எடிசன் தான் உள்ளார். அவர் திரும்ப திரும்ப சோதனைகள் செய்தே கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி விஞ்ஞானி. எடிசனுக்கு இளம் வயதிலேயே உடல்நிலை சரியில்லை. சிறுவயதிலே காது கேட்காதவருக்கு. அவருடைய ஆசிரியர் நடத்துவதை இவரால் கேட்க முடியாத காரணத்தினால் பள்ளியில இவரால் மோசமாக தான் படிச்சார். கொஞ்சம் சுமாரா படிச்சார். அவருடைய ஆசிரியர் எடிசனை மூளை கோளாறு உள்ளவர் அப்படின்னு ஒரு வாட்டி பேசிட்டாங்க. அதை கேட்டு அவங்களுடைய தாயார் எடிசனை பள்ளி அனுப்புவதை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுத்தார். அப்ப வீட்டிலேயே சுழன்றப்பட்ட அவர் ஒரு பெரிய மேதையாக திகழ்ந்தார். 12 வயதுக்கு முன்பே ஷேக்ஸ்பியரோடது பல ஆங்கில மேதைகளின் படைப்புகள் எல்லாம் பலவற்றை படித்திருக்கிறார் நம்மளுடைய எடிசன். இவர் கற்றலை கூட வேடிக்கையாக செய்து பார்ப்பாராம். ஒவ்வொன்றையும் பரிசோதித்தில் மிக சிறந்த விஞ்ஞானியாக திகழ்வார். இவர் அனைத்துக்கு காரணம் என்ன? இது அனைத்துக்கும் திட்டமிடல், செயல்படுத்தல், அணுகுமுறை, சாதித்தல், அதோடு அனுபவித்தல், இப்படியாக நேர்மையான வழியில அடைவதற்காக திட்டத்தை வகுத்து கொண்டார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, கோழி எப்படி அடக்காக்குது அப்படின்னு கூட உட்கார்ந்து பார்த்து பரிசோதித்து பார்த்தாராம். அந்த முறையில அவர் ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிச்சுதான் தந்தி எல்லாம், அந்த காலத்துல தந்தி இருந்தது. அதையெல்லாம் கூட நம்மளுடைய எடிசன் தான் கண்டுபிடித்தார். அப்ப அந்த அளவுக்கு அவர் முறையான பயிற்சி, ஒன்னொன்னையும் சாதாரணமா கண்டுபிடிக்கல, அந்த அளவுக்கு முறையான பயிற்சி அணுகுமுறை மட்டுமே அவசியம் இல்லையா? நம்ம ஒண்ணு சாதிக்கணும், நம்ம அடையணும் அப்படின்னா எல்லாத்திற்கும் திட்டமிடல் ரொம்ப அவசியம். அப்படி செய்தால்தான் நம் மனம் நன்றாக இருக்கும் இல்லையா? அப்படி ஒண்ணா நம்ம பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சியாகவும் இருப்போம். உன்னை கண்டுபிடிச்சிட்டோம், உன்னை சாதிச்சிட்டோம், உன்னை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? மனம் மகிழ்வாக இருக்கும். தைரியம் வரை எதையும் சாதித்து விடலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். மனம் குறுகிய தன்மை நீங்கும். அன்பும் கருணையும் வரும். எடுத்த காரியம் வெற்றி பெருகும். வெற்றி பெற்றால் மன நிறைவுதானே. இப்படி பயிற்சி முறைகளை நாம திட்டமிட்டு அணுகும் போது, ஆசையை சீரமைக்க ஒண்ணு ஒண்ணா செய்யும் போது, இந்த திட்டமிடல் எல்லாம் செய்தோம்னா நம்மளால அத்தனையும் அடைய முடியும் தானே. அதனால்தான் மகான் நம்மள ஆசை சீரமைச்சு அடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அத்தனைக்கும் ஆசைப்படு என்ற தலைப்பில் ஆசைகளின் வகைகள் எல்லாம் நமக்கு எடுத்து கூறி, அதை எளிமையான உதாரணத்துடன் விளக்கி, அருட்தந்தை அவர்களின் பயிற்சிகள் தத்துவங்களோடு இணைத்து விளக்கி மிக சிறப்பானதொரு சிந்தனை உரை வழங்கி சிந்தனையை உயர்த்தி இருக்கின்றார்கள். அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கை ஆன்லைன் வாழ்க வளமுடன்மா. கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதனை தொடர்ந்து கொண்டே நாம் செய்யலாம், பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30க்கு உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன நிறைவோடும் மனமகிழ்வோடும் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.